மா ஒரு வடை கொண்டு வாமா. இது வரேன்ப்பா. போதும் போதும். அம்மா 2 இட்லி ஒரு வடை கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. இந்தாங்க சட்னி போட்டுமா? இல்ல வேண்டாம். சரி. அம்மா தண்ணி இல்லம்மா. பக்கெட் ஊத்திருங்கம்மா. என்னங்க தண்ணி இல்ல, நான் போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வரேன். இவர்கிட்ட 15 ரூபா வாங்கிக்கங்க. இவருக்கு 2 இட்லி ஒரு வடை கொடுத்துருக்கேன். மறந்துட போறீங்க. பத்திரமா போயிட்டு வாமா. கொடுங்க 15 ரூபா. சரிங்க. ஏமா ஒரு குடம் தண்ணி புடிச்சு சரிமா? இந்த மாதிரி ஆளை கல்யாணம் பண்றதுக்கு நீங்க காலம் முழுக்க கன்னியாவே இருந்திருக்கலாம். ஆம்பளை அவரு. தப்பு, நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. நான் இல்ல, நான் சொல்றத கேளுங்க. நான் வேணும்னு மோதல. ஐயோ சொல்றத ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்களேன். நான் தெரியாம செஞ்சேன். சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. எடுத்துங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் பார்க்காம வந்துட்டேப்பா. எனக்கு ஒண்ணும் ஆகல. தயவு செஞ்சு எல்லாரும் போயிட்டு வாங்கப்பா. யோ இனிமேலாவது வண்டி நல்லா பார்த்து ஓட்டியா, நல்ல ஆளியா. அம்மா என்ன மனசுமா உங்களுக்கு? தப்பு செஞ்சது நான், அவங்களே என்ன அடிச்சது கூட நியாயம்தான். ஆனா அவங்க என்ன அடிக்க கூடாதுன்னு பழிய உங்க மேல போட்டுக்கிட்டீங்களேம்மா. உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசுமா. வாங்க நான் வண்டியில் டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. அதை வச்சிருங்கம்மா. வாங்க என் கூட வாங்க. எங்க தம்பி? வாங்கம்மா வாங்க. பார்த்து வாங்கம்மா.
இதுதான்ப்பா எங்க கடை. அப்படியா? மீனாட்சி, என்னாச்சு உனக்கு? ஐயா, தப்பு என்னோட தான். ஏதோ சிந்தனையில் வண்டி அம்மா மேலே மோதிட்டேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தம்பி மேல எந்த தப்பு இல்ல. நான் தான் பார்க்காம வந்துட்டேன். ஐயோ, அடிக்கடி ஏதாவது பட்டுதாமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உங்க குடம் வேற உடஞ்சிருச்சு. பரவாயில்ல தம்பி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அம்மா, பெருந்தன்மைனா என்னன்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கிட்டீங்கன்னா என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ஐயோ, வேண்டாம் தம்பி, நீங்களே வச்சுக்கோங்க. இல்லைங்க, மனசு கேட்கல. கீழே விழுந்த வேகத்தில் என்னை 2 திட்டு திட்டிருந்தா கூட என் மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். தான் கஷ்டம் பெருசு இல்லை, அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய குணம் அது. மனுஷனுக்கு மனுஷன் வேற என்ன தம்பி பெருசா செஞ்சிட முடியும்? எப்பவுமே எல்லாருமே சரியா நடந்துக்க முடியுமா? அங்கங்க எப்போ தப்பு நடக்கத்தான் செய்யும். இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க தம்பி. முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருந்தா அதுவே போதும். பணத்தை உள்ள வைங்க தம்பி. இல்லை, நீங்கள் வாங்கிங்க சார். இல்ல பரவாயில்ல, வைங்க தம்பி. நம்ம கடை இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்கும். ஒரு 4 இட்லி சாப்பிடுங்க. சாப்பிடாமே சொல்கிறேன் சார். உங்கள் மனசு போல் மல்லிகைப்பூ மாதிரி தான் இருக்கும். டைம் ஆச்சு, நான் சரி. கிளம்புறேன். சரிங்க தம்பி. வரேங்க. போயிட்டு வாங்க. ஹாய். ஹாய். ஹலோ. ஹலோ. ஹேய், குங்குமம் புக்கு வாங்க சொன்னனே, வாங்கிட்டியா? வாங்கிட்டேனே. கொடு. ஏய், உனக்கே இது நியாயமா இருக்கா? வந்தது வராததும் புக்கா? போய் 1 மணி நேரம் நாச்சு வேலையை செய்டி, போடி. ஏய், மேனேஜர் மட்டும் உள்ள என்ன பண்றாரு தெரியுமா? ராசி பலன் புக்க படிக்கிறாரு. அவர் மட்டும் அது படிக்கலனா என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். எட்ரி புக்கா. ஹாய். சின்சியர் சிகாமணி, அரவிந்தனை பார்த்துனாச்சு திருந்துடி. அரவிந்தனை பார்த்து கெட்டு போன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். அவனை பார்த்து கத்துக்கிற அளவுக்கு அவன் ஒன்னும் வர்த்தம் இல்லடி. நமக்கெல்லாம் ரோல் மாடல் இவன் இல்ல, சூர்யா தான். வாழ்க்கையை எவ்வளவு ஜாலியா அனுபவிக்கிறான் பாரு. எங்கேயாவது வேலை பார்க்குற மாதிரி காட்டிக்கிறான். சினிமாவுக்கு வானா வரேன்றான், ஷாப்பிங் போலானா வரேன்றான். மாசத்துல பாதி நாள் டூருன்னு ஜாலியா ஊரு சுத்துறான். திரும்பி வந்தாலும் 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டு என்ன நடந்துச்சுன்னு மொக்கப்பட வந்துடுறான். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். ஹலோ, மேனேஜர் வந்திருக்கம்பா, கொஞ்சமாவது விஷ் பண்ணு. சரி சரி, உன் ஃப்ரெண்டு சூர்யா இன்னும் வரலையா? தெரியல சார். மணி 10:30 ஆகுதுப்பா, இன்னும் ஆஃபீஸ் வரல. ஃபோன் பண்ணி சொல்கிற வழக்கம் என்றைக்குமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் நீ அவனோட ஃப்ரெண்டு, உங்ககிட்டயா சொல்லியிருப்பான்னு நினச்சேன். நான் வேற மத்தியானம் வெளியே போனோம்பா, ஒரு அர்ஜென்ட் மேட்டர் அவன்கிட்ட சொல்ல வேண்டியது. உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ஓகே. இந்த சிடுமூஞ்சி எப்படி நம்ம சூர்யாக்கு ஃப்ரெண்டா இருக்குன்னே தெரியலடி. மாத்தி சொல்லுடி. நம்ம ஜாலி பாய் சூர்யா இந்த உம்மனா மூஞ்சிக்கிட்ட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டான்னு கேளு. அதான் கரெக்டா இருக்கும். கூட வேலை பார்க்குற ஒருத்தங்களுக்கு குட் மார்னிங் கூடவா சொல்ல மாட்டான்? இவன் பொண்டாட்டி நினைச்சுதான் பாவமா இருக்கு. யாரு கண்டாங்க? அவதான் டெய்லி 2 வேளை வேப்பில அடிச்சு அனுப்புறாளோ என்னமோ. ஏய், சூர்யா வந்துட்டாண்டி. குட் மார்னிங் சார். ஹாய். ஹாய் சூர்யா, 2ல 1 தடு. ஹலோ. சூர்யா வந்துட்டியா? சார். உட்கார உட்கார உட்கார. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன்பா, இன்றைக்கி நான் ஆஃப் டே லீவு.
என் தலை மறைஞ்ச உடனே எங்க சுத்த போறேன்னு இப்பயே பிளான் பண்ணிக்கோ. ஓகே? சார், நான் திண்டுக்கல் ட்ரிப் போகிற ஃபைல் டீட்டெயிலில் உங்கள் டேபிளில் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணிங்கன்னா நான் 2 டேஸில் கிளம்பிடுவேன் சார். அடட, உலகம் அழிய போகுதா சூர்யா? ஆபீஸ் டூர் விஷயமா நீ பேசுற? கிளம்பி போடான்னு கழுத்தை பிடிச்சி தள்ளனா கூட போக மாட்டியே. சார் ப்ளீஸ், நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணிங்கன்னா நான் தேர்ஸ்டே கிளம்பலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். சம்திங் ராங்? உமா, சார் அக்கௌண்ட்ஸை பற்றி பேசணுவா? ஓகே சார். சூர்யா, டேய் சூர்யா, ஆ? என்னாச்சுடா உனக்கு? ஒன்றும் இல்லைடா. வான்னு சொல்றல. என்னடா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைடா. டேய், ஒன்றும் இல்லாமையா இப்படி இருக்க? நீ எப்பவும் எப்படி இருப்ப? நீ இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. உண்மையை சொல்லு. டேய் டேய், என்னடா ஆச்சு? சின்ன ப்ராப்ளம்டா, வேற ஒன்றும் இல்லை. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஆஃபீஸ் வெளியே கழட்டி வச்சுட்டு உள்ள வரணும்னு எனக்கு கிளாஸ் எடுப்பேன். இப்போ உனக்கு என்ன ஆச்சு? நம்ம கஷ்டம் எதா இருந்தாலும் அடுத்தவங்க மேல கடுப்படிக்க கூடாது. வாயுன்னு இருக்கிறது, சிரிக்கிறது, பேசுறதுக்குன்னு சொல்லுவேன். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பிரைவேட் ஏரியா இருக்கு சூர்யா. அது ஹர்ட் ஆச்சுன்னா வெளி உலகமே வெறுப்பாக தான் இருக்கும். உனக்கு என்ன பிரச்சனை, வீட்டில் ஏதாவது சிக்கலா, உனக்கு ஏதாவது கஷ்டமா, நான் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. ஆனால் உனக்கு ஒன்று புரியணும். இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு உன் பிரச்சனை உன் குணத்தையே தலைக்கீழாக மாற்றிருக்குன்னா இது சின்ன விஷயம் இல்லை. கஷ்டம் எல்லாருக்கும் வரதுதான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சமயத்தில் அது எவ்வளோ வெயிட்டாக வருதுன்ற பொறுத்து அவன் மூட் அமையுது. பட் என்ன இருந்தாலும் என்னோட சூர்யா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு தான்டா இருக்கணும். நான் சிடு மூஞ்சி, என்ன விடு. நான் சிரிச்சாதான் நியூஸு. நீ அப்படி இல்லை. நீ சிரிக்காம இருந்தாலே இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக நியூஸ் ஆயிரும். சேரப்டா, ம், சேரப்டா. வா வேலையை பார்க்கலாம். சரி நீ போ. சீக்கிரம் வாடா. ஐயா, 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 என்ன ஆச்சு? ஐயோ, ச்சே, தண்ணி இல்லையே. ஐயா, இந்தாங்க ஐயா, தண்ணி குடிங்க. இந்தாங்க ஐயா. ஐயா, எங்க இருக்கியா? ஸ்ப்ரே இருக்கு, போய் எடுத்துட்டு வரேன் ஐயா. ஐயோ. ஐயா, இந்தாங்க ஐயா. கொடுங்கய்யா. வாங்கய்யா, மெதுவா வாங்க. மெதுவா.
ஐயா டாக்டருக்கு ஃபோன் பண்ணட்டுங்களா ஐயா? வேண்டாம். இளங்கோ தம்பி இல்லைங்களா ஐயா? ஆபீஸ் போயிருக்காரா? இல்லைம்மா, அவன் ஆஃபீஸ் விஷயமா நேத்திக்கே திருச்சிக்கு போயிட்டான். நாளைக்கு தான் வருவான். திருச்சிக்கு போயிருக்காரா? என்னங்கய்யா அது? உங்களை தனியா இப்படி உதவிக்கு ஆள் இல்லாம தவிக்க விட்டுட்டு மெதுவா எழுந்துறீங்கய்யா. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். வேண்டாம்மா, ஏற்கனவே இருக்கிற ஆஸ்மா தான். எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியா போடும். இது எண்ணெய் சட்டிலேருந்து வந்த போக உப்பு நடைச்சிருச்சு. வேற ஒன்றும் இல்லை, 10 நிமிஷத்துல சரியா. இல்லைங்கய்யா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வளகாப்புக்கு போன உங்க மருமகளுக்கு அடுத்த தெருவுல தானே வீடு இருக்கு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லவா? வேண்டாம்மா, வேண்டாம். அப்போ உங்க புள்ள இளங்கோக்கு வேணா நான் ஃபோன் பண்ணி நாளைக்கு வர தம்பிய இன்னைக்கே வர சொல்லவா? அவர் ஃபோன் நம்பர் தான் எனக்கு தெரியுமே. சரி. இருங்கய்யா, நான் ஃபோன் பண்றேன். என்ன நீ மேல மேல பேச வைக்காத, வெடிச்சிருவேன். நான் வெடிச்சா நீ தாங்க மாட்டேன். ஆனா ஒன்னு சொல்றேன், இதுவரைக்கும் நீ பார்க்காத புது முரளிய இனிமே நீ பார்க்க போற. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சு வை. கேவலம் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் நம்ம 2 பேருக்கும் நடுவுல சுவரா நிக்கும்னா அது இனிமே எனக்கு வேண்டாங்க. எரியறது பேப்பர் மட்டும் இல்லைங்க, என் மனசுல இத்தனை நாளா நான் வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு குழந்தை வேணுங்கிற ஆசையும் தாங்க. டீச்சர், உங்களை தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஏன் டீச்சர் டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், சொல்லுங்க. HM ரூம்ல இருந்து நான் வரேன். நியூ சிலபஸை பத்தி பேச நாளைக்கு ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு. ஓகே, அதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண தான் நான் வந்தேன். சொல்லுங்க சார். 1 minute. ம் ஹலோ